அன்பு பாசம் கொண்ட கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது பகவான், அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு ஒரு மாதத்துக்குள்ளார பார்த்தீங்கன்னா குரு பகவான் வரப்போறாரு. குரு உச்சம் பெறக்கூடிய ராசியாக இருக்கக்கூடியது. இந்த ஆண்டு ராஜாவாக குரு வர்றது ரொம்ப விசேஷமான ஒரு தன்மை. அப்போ கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேற்றி கொடுக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் அரசியல் இருப்பவர்களுக்கு நல்ல பேரும் புகழும் மதிப்பு மரியாதை ஏற்படுத்தி கொடுக்கும். சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் தேடி வந்து அமைச்சு கொடுக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அதாவது நல்ல ஒரு வளர்ச்சி, பேரும் புகழும் மதிப்பு மரியாதையும் கூடி வரும். ஆனால் இதில் இருக்கிறதுல என்ன ஒரு விஷயம்னா, 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறனால எந்த இடத்துல எப்படி பேசணுன்றது கொஞ்சம் கவனத்தில் பேச்சில் கவனம் செலுத்தினீர்கள் என்றால் எல்லா வகையிலுமே உங்களுக்கு ஜெயம் உண்டாகும். அதே நேரத்தில் இத்தனை நாட்களாக அஷ்டமத்து சனியில் இருந்த சனி பகவான் விலகி அடுத்தது 9ஆம் இடத்துக்கு போயிருக்கிறாரு. ஸோ இது எல்லா வகையிலுமே உங்களுக்கு அடுத்த படிக்கட்டு, அதாவது வாழ்க்கையினுடைய அடுத்த நோக்கம் என்ன, அடுத்த கொள்கை என்ன, அடுத்த லட்சியம் என்னன்றதை இந்த நேரத்தில் எழுதி கொண்டு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக ஆன்மீகத்தில் இருப்பவர்களுக்கு புகழ் மதிப்பு மரியாதை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த கடகராசிக்காரர்களுக்கு அமைய இருக்கின்றது. இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விசேஷமான ஒரு தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட நாட்களாக வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களோட உழைப்பு தகுதிகள்லாம் எல்லாமே பாராட்டுவாங்க. ஆனால் அதுக்கான வருமானத்தை கிடைச்சிருக்குமா, உழைப்பு வருமானம் கிடைச்சிருக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடைச்சிருக்கு. ஆனால் இதெல்லாம் உங்களோட திறமைகள் வெளிப்படுத்தி பதவி உயர்வு, சம்பள உயர்வு, கௌரவம் இதெல்லாமே அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆண்டாக தான் இருக்கிறது. விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு இரட்டிப்பு லாபமும் அரசாங்கத்தின் மூலமாக சலுகைகளும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 2ஆம் இடத்துல கேது இருக்கனால உணவு விஷயத்தில் ஓய்வு, உறக்கம் இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உடல் ஆரோக்கியத்தின் மேலே அக்கறை செலுத்தினீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய ஆஸ்திரி செலவுலேருந்து குறைச்சி உங்களுக்கு சேமிப்பு எண்ணங்கள்லாம் உருவாக்கி கொடுக்கும். அதேமாரி பண விஷயத்தில் சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றக்கூடிய ஒரு அமைப்பாட்டலாக தான் இந்த ஆண்டு உருவாக்கி கொடுக்கும். நீண்ட நாட்களாக வராத பணம் மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். அதேமாரி அரசாங்க உத்தியோகத்துக்கு நிறைய முயற்சி பண்ணிட்டு இருந்தவங்களுக்குலாம் இந்த தடவை கடுமையான முயற்சியின் மூலமாக கண்டிப்பாக வெற்றிகள் கிடைக்கும். தனியார் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல பேரு புகழும் அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாக முறையில் அமைத்து கொடுப்பதற்கு கிரிவலம் செல்வது பல வகையில் உங்களுக்கு வளர்ச்சிகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வெண்முகில் அகாடமி வெற்றிக்கான வழிகாட்டி, எதிர்காலத்திற்கான அடித்தளம், நாளைய மருத்துவரை உருவாக்கும் நம்பிக்கை மையம். வெண்முகில் அகாடமி.